கன்னியாகுமரியில் வைத்த வள்ளுவர் சிலைக்கான வெள்ளி விழாங்கிறது அது வள்ளுவர் சிலைக்கு மட்டுமான விழா கிடையாது, கலைஞருக்குமான விழாவும் தான். ஏன்னா கலைஞர் வைத்த அந்த சிலைக்கான வள்ளுவருக்கான வயது 2000 ஆண்டு, இந்த 25 ஆண்டுங்கிறது கலைஞர் வைத்த வள்ளுவர் சிலைக்கான வயது. அந்த இடத்தோட நாயகன் கலைஞர் தான். கலைஞர் தான் அந்த இடத்த அடையாளப்படுத்தி வள்ளுவருக்கு அங்கே வைக்கணும்னு அந்த சிலையை கொண்டு வைக்கிறாரு. அது 25 வருடமாக. ஆனால் அதை வைக்கணும்னு முடிவு பண்ணி 50 வருஷத்துக்கு மேலே ஆகுது அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி கலைஞர் அளவுக்கு 75-76லேயே ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அவர் ஆட்சி போனதுக்கு பிற்பாடு எம்ஜிஆர் அடிக்கல் நாட்டாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாரும் எடுத்துகிட்டு உடனே எம்ஜிஆரே அன்றைக்கி அடிக்கல் நாட்டார், நீங்கள் போய் கொடுக்குறீங்க அப்படின்னு இவங்க திரும்ப சொல்கிறாங்க. நம்ம கண்ணெதிர்க்க நடக்கிற பல்வேறு விஷயங்களில் நம்ம திரும்ப விளக்கம் விட்டு வந்துருக்கு. எவ்வளோ அவதூறு அப்படின்னா வரலாற்றில் பின்னால் போய் எவ்வளோ போய் சொல்லுவாங்க அப்படிங்கிறது. கலைஞர் தான் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இவங்க அடிக்கல் நாட்டினாங்கன்னா கலைஞர் ஆட்சி போனதுக்கு பிற்பாடு இவங்க வராங்க. அதில் இன்னொரு விஷயம், அவர் அடிக்கல் நாட்டினார்னு சொன்னால் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் 10 வருஷம் இருந்தார்ல, அப்படியே ஒரு செங்கல் கொண்டு எடுத்து வைக்கல அவர். அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தாங்கல்ல, அவங்களும் ஏன் ஒன்றும் பண்ணவே இல்லை. அப்போ கலைஞர் தான் திரும்ப அந்த இடத்த பில்ட் பண்ணுறாரு. திருப்பி சிலை அதுக்கான முயற்சிகள் நடந்தது, ஒன்றும் நடக்கலையே. கலைஞர் தான் அந்த இடத்த நிர்வகித்தார். அதோட இன்னொரு விஷயம், அடிக்கல் நாட்டின எம்ஜிஆர் ஒன்றும் பண்ணல, ஜெயலலிதா எடுத்து பண்ணல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கலைஞர் சிலையை நிறுவிட்டார். நிறுவனத்துக்கு பிற்பாடு எடப்பாடி அரசு அந்த இடத்த இருட்டடிப்பு செஞ்சுது. பராமரிப்பு இல்லாமல் பாலடத்தை ஒரு சிலை மாதிரி வச்சு அதை ஏன் அவங்க பண்ணணும்? அப்போ நாங்கள் தான் பண்ணணும்னு சொன்னால் சிலை வைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு நீங்கள் பராமரிச்சிருக்கணும்ல. அப்போ இவங்க எல்லாருமே மோசடி. நீங்கள் இதில் இங்கே இது மட்டும் இல்லை, வள்ளுவர் கோட்டமும் அப்படி தான். வள்ளுவர் கோட்டத்தை கலைஞர் தான் எல்லாம் உருவாக்குனார். ஆனால் அதை திறப்பு விழா பண்ணது எம்ஜிஆர் தான் பண்ணார், அவர் ஆட்சி போனதுக்கு பிற்பாடு. இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கும் அதே தான், கலைஞர் தான் எல்லாம் ஆரம்பித்து வச்சார், ஜெயலலிதா திறந்து வச்சாங்க. எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரியான ராஜீவ்காந்தி மருத்துவமனை கூட அதை எல்லா விஷயங்களையும் ஆரம்பித்து வைப்பார் கலைஞர். அப்போ ஆட்சி மாறும்போது இவங்க பண்ணிடுவாங்கங்கிறது. ஜெயலலிதா ஆட்சியிலோ எம்ஜிஆர் ஆட்சியிலோ ஒரு விஷயம் சிறப்பாக நடந்திருக்குது அப்படின்னா அது கலைஞரோட நீட்சி. அவர் செய்ய ஆரம்பித்ததை இவங்க டேக் ஓவர் பண்ணி அதை திறப்பு விழா பண்ணியிருக்கிறாங்கிறத தவிர வேறு சிறப்புகள் அவங்ககிட்ட கிடையாது. இன்னொன்று, கலைஞர் ஏதோ வள்ளுவருக்கு அங்கே 25 ஆண்டுகள் செலவச்சிருக்கிறார், அதுதான் அவரோட தூக்கம் கிடையாது. அவரோட ஆரம்பத்துலேருந்தே வள்ளுவரோட ஒரு பயணம் பண்ணுறார். இன்றைக்கி நீங்களும் நானும் வள்ளுவர் பற்றி பேசுகிறோம், திருவள்ளுவர் தான் நமக்கு அடையாளம்னு பேசுகிறோம்னா அந்த அடையாளத்தை நம்மளோட பொது அடையாளமாக மாற்றி தந்தவரை கலைஞர்.